வாழ்க்கையில ஒரு புக்கு கூட படிச்சதில்ல. ஆனா, ஒரு புக்காவது படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஆசைப்படுற யாருக்கா இருந்தாலும், ஈஸியா படிக்கக்கூடிய ஒரு புக் வந்து இதான். மந்திரமில்லை, மயமில்லை. இந்த புக்க வந்து டபக்குனு ஆக்சுவலி என்னன்னா, இவங்க இத ஆர்டிக்கிளாவே சொல்லிடலாம். இத நீங்க எங்க பார்த்தாலும் இதோட சம்மரி இருக்கும். அந்த அளவுக்கு காமனான ஒரு புக். ஆனா, நானும் இதுவரைக்கும் சம்மரி ஆன்லைன்லாம் போய் பார்க்கல. இந்த புக் பாப்புலர்ன்னு சொன்னாங்களே, இத எடுத்து நம்ம படிச்சுடுவோமே! அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபுடிச்சு நான் இந்த புக்க வந்து வாங்கி படிச்சேன். "ஹூ மூவ்ட் மை சீஸ்" அப்படிங்கிறது தான் இந்த புக்கோடைய டைட்டில். தமிழ் வந்து "சீஸை நகர்த்தியது யார்?" அப்படின்னு வந்து வச்சிருப்பாங்க. இந்த புக் ஃபேர்லாம் போனோம்னா, எல்லா இடத்துலயும் இந்த புக்க நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பாப்புலரான ஒரு புக். பட் வாட் டுக் யூ சோ லாங் ஆனந்தி? அப்படிங்கிற மாதிரி இட் டுக் மீ சோ மச் ஆஃப் டைம் டு ஆக்சுவலி கெட் த புக் அண்ட் ரீட். ஆனா படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, 1 மணி நேரம் நீங்க இந்த புக் படிச்சீங்கன்னா, நானே ஆச்சரியப்படுவேன். அந்த அளவுக்கு பச்சக் அப்படின்னு முடியக்கூடிய புக். அப்படி இந்த பச்சக் புக்ல அப்படி என்னதான் இருக்கு? ஏன் இது இவ்ளோ பாப்புலரா இருக்கு? அந்த அளவுக்கு அப்படி என்னங்க இருக்கு அந்த சீஸ்ல? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஹூ மூவ்ட் மை சீஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ 100 பேஜ் கூட இல்ல இந்த புக்கு. ஸோ இந்த புக்க வந்து யாருனாலும் படிக்கலாம். பட் இந்த அளவுக்கு கூட எனக்கு வந்து புக் படிக்கிறதுக்கு டைம் இல்ல. இல்ல அந்த ஹேபிட் இன்னும் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நீங்க வந்து ஆடியோ புக்ஸ கூட கேட்கலாம். குக்கு எஃப்எம் ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதில கெட் யுவர் திங்ஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புக் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, ப்ரொடக்டிவா இருக்கணும், மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புக் இருக்கு. ஸோ நீங்க அந்த புக்க வந்து கேட்கலாம். ஸோ இதே மாதிரி சிமிலரான நிறைய ஜானர்ஸ நீங்க புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா குக்கு எஃப்எம் இஸ் மேட் இன் இந்தியா. ஸோ உங்க லாங்குவேஜ் என்ன? தமிழா, தெலுங்கா, மராத்தியா, குஜராத்தியா, வாட் எவர் இட் இஸ் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸ்ல நீங்க வந்து புக் சம்மரீஸ கேட்கலாம். அதையும் தாண்டி அதில பைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 10 to 15 மினிட்ஸ் தாங்க எனக்கு டைம் இருக்கு. அந்த டைம் தாங்க. அதில மட்டும் தான் என்னால ஒரு விஷயம் கேட்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ அதுக்கும் வந்து குக்கு எஃப்எம்ல பைட்ஸ்ல போயிட்டு ஏதாவது ஒரு டாபிக் பத்தி ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு அதோட ஒரு கிளிம்ப்ஸ், ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான விஷயங்கள நீங்க வந்து கேட்கலாம். ஸோ ஆனந்தி 50 அப்படிங்கிற அந்த ஒரு கோட மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% ஆஃபரும் இருக்கு. ஸோ அதில நீங்க வந்து எக்கச்சக்கமான புக் சம்மரீஸ் அதெல்லாம் நீங்க கேட்கலாம். அப்புறம் இந்த பைட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஆனா இப்போ சீஸ நல்குனது எவன்டா? அது பார்க்கலாமா? சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிற ஒருத்தர். டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒரு பேரபிள் அதாவது ஒரு குட்டி கதை மாரி ஒண்ணு சொல்லி, இது மூலமா நீங்க வாழ்க்கை தத்துவத்த தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். இந்த காக்கா தண்ணி குடிக்கிறதுக்கு கல்லு போடும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி. பட் இதில வந்து ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த 4 கேரக்டர்ஸும் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். இது பேசிக்கலி பிசினஸ் பண்றவங்க, கரியர்ல ஒரு குரோத் இருக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இது செம்மையான ஒரு புக் அப்படிங்கிற மாரி தான் அது ஆரம்பிச்சது. அந்த மாரி நெறையா பிசினஸ் மீட்டிங்ஸ்ல இந்த புக்ஸ பத்தியும், லைக் இந்த புக்க பத்தியும், இந்த கதைய பத்தியும் எல்லாம் சும்மா ஒரு 1 லைன், 2 லைன்ல இத பத்தி பேசியிருப்பாங்க. பேசிக்கலா என்ன அப்படின்னா, ஒரு 4 கேரக்டர் இந்த கதையில இருக்கு. இவங்க 4 பேரு யாரு அப்படின்னா, 2 எலி எலிகள் ஓகே ப்ளூரல்ல. 2 குட்டி மனுஷங்க. ஸோ இந்த மாரி 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரும் ஒரு மேஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த மேஸ்ல இவங்களுக்கு எல்லா இடங்களும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லல்ல. ஸோ அவங்க ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இருக்காங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி நடந்து போய் பார்க்கும்போது, முதல்ல 4 பேருமே நடக்குறாங்க. நடந்து நடந்து இப்படி போகும்போது பார்த்தா, ஒரு இடத்துல ஸ்டேஷன் சி அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா சீஸு அப்படி கோல்டு கலர்ல டெம்ப்டிங்கா அப்படி இருக்கு. இவங்க பார்த்தோன்னே, "என்னங்க இது ரூம் நெறைய சீஸா? இப்படி ஒரு வாழ்க்கையா?" அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம லைஃப்ல நம்ம கஷ்டமே பட வேண்டாம். நம்ம எல்லா கஷ்டமும் முடிஞ்சிச்சு சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேஷன்ல தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஷன்லேருந்து பக்கத்திலேயே ஒரு இடத்துல இவங்க டேரா போட்டுடுறாங்க. டெய்லியும் போறது, எந்திரிக்கிறது, ரொட்டீன் செட் பண்றாங்க, போறாங்க, சீஸ் சாப்பிடுறாங்க, வர்றாங்க, போறாங்க, சீஸ் சாப்பிடுறாங்க, வராங்க. வந்தா போனா ரிப்பீட் அப்படிங்கிற மாரி போறான், சீஸ் சாப்பிடுறான், ரிப்பீட் இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா லைஃப் இப்படி இருக்காது இல்லையா? ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா, இவங்க சீஸ் குறைஞ்சிட்டு இருக்குங்கிறதே பார்க்கல. திடீர்னு இந்த 4 கேரக்டர் சொன்னேன்ல, அதில வந்து ஒரு ஹெம், ஹா அப்படிங்கிற 2 பேர் தான் தீஸ் ஹியூமன் பீயிங்ஸ். இதில என்ன ஆயிடுது, இந்த ஹெம்மும், ஹாவும் போய் பார்க்கும்போது சீஸ காணோம். சீஸ காணோம், எலியையும் காணோம். என்னடா இது? நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இப்ப அட்லீஸ்ட் எலி வந்தா நம்ம எலியும் நம்மளும் சேர்ந்து ஒண்ணாவது பொலம்பலாம். சீஸ காணோம்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எலிகளையும் காணோம். விச் மீன்ஸ் அவங்க சீஸ் காணோன்னோனே எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயோ போயிட்டாங்க போல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவுக்கு வந்துறாங்க. ஹெம்மும், ஹாவும் என்ன பண்றாங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? சீஸ் போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல்ஸ், அழுகைஸ் எல்லாம் நடக்குது. இந்த ஹெம்மு, ஹால இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. 2 பேருமே முதல்ல எங்க சீஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னோனே பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. வாழ்க்கையோட எல்லைக்கே வந்துட்டோம் அப்படின்னு அவங்க வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களுக்கு இதுலேருந்து எப்படி வெளியில வரதுன்னே தெரியல. இத நினைச்சு புலம்புறாங்க, ஃபீல் பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நடுவுல வந்து ஹெம்முக்கு தோணுது. சரி இப்ப இந்த எலி வரவே இல்லல்ல. அப்பன்னா அவன் வேற எங்கேயோ தேடி போயிருக்கான்ல.
நம்மளும் பேசாம தேடி போவோமா? நம்ம பாருங்களேன் நம்ம முட்டாள் மாரி இருந்திருக்கோம். அந்த சீஸ் குறைஞ்சிட்டு என்ன டபக்குன்னு ஒரு நாள் குறைஞ்சிருக்கும். டெய்லியும் நம்ம எடுத்துட்டே இருந்திருக்கோம். அப்போ ஒரு பீரியட்ல இது குறைஞ்சிருக்கு. பட் இது குறையிறது நம்ம பார்க்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி தன்னுடைய தவறுகள உணர்ந்து, வா ஹா அதாவது ஹா தான் அந்த இன்னொருத்தன். வா நம்ம 2 பேரும் போய் அடுத்து வேற எங்கேயாவது சீஸ் இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பா இந்த எலிகளும் போய் கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லிட்டாரு. ஆனா ஹா வந்து முடியாது. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு சீஸ் போகும்னு நான் எதிர்பார்க்கல. யார்லாம் என் சீஸ நகர்த்துனது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுறாரு. கடவுள் மேல எல்லார் மேலயும் அவருக்கு அவ்ளோ கோவம். ஹி இஸ் ரெசிஸ்டிங் த சேஞ்ச். அது எப்படி நடக்கலாம்? எனக்கு எப்படி அது நடக்கலாம்? என்னோட சீஸ எப்படி ஒருத்தர் நகர்த்தணும்னு தோணலாம்? அது வந்து நல்லாவா இருக்கு? நான் இப்ப என்ன துரோகம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு? திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்றாரு. ஹெம் பார்க்குறான். இங்க பாரு இவன் புலம்புறதெல்லாம் கரெக்ட் தான். எல்லாம் புரியுது. ஆனா இப்ப அடுத்து நம்ம ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? தேடி போறாரு. இவன் வரவே இல்ல. வரமாட்டேன்ட்டான். இப்ப ஹெம் மட்டும் போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு 2, 3 இடத்துல பாரு எல்லா இடத்துலயும் சீஸ் இருந்ததுக்கான தடயம் இருக்கு. ஆனா சீஸ் இல்ல. எலிகளும் இல்ல. ஸோ இவருக்கு என்ன தோணுது, ஓகே அப்ப இங்கெல்லாம் சீஸ் இருந்திருக்கு போல. நம்ம வெளில வந்து கூட பார்க்கலையே. வந்து பார்த்துருந்தா இங்கெல்லாம் சீஸ் இருந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமே. நம்ம பார்க்கவே இல்லையே. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு அப்படி இருந்த கொஞ்சூண்டு சீஸ் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்குது. அது பார்த்துட்டு அத எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து கிட்ட குடுத்துட்டு அவன் ஹாப்பியாவான். அப்பாடா! அப்ப வேற எங்கேயும் சீஸ் இருக்குன்னு சொன்னோனே கொண்டு போய் குடுக்குறாரு. வந்து எனக்கு புடிச்சது இந்த சீஸ் கிடையாது. நம்ம எந்த சீஸ் எப்படிப்பட்ட சீஸ் நம்ம சாப்பிட்டுருந்தோம்? நம்மலாம் எப்பேர்ப்பட்ட குடும்பம்? நம்ம போய் இத சாப்பிடலாமா? இதெல்லாம் ஒரு சீஸா? ச்சு போ! அப்படிங்கிற மாரி திருப்பி குடுத்துட்டாரு. உடனே இவருக்கு என்னடா இவன் கிடைக்கிறதே வேணாங்கிறான் அப்படின்னு சொல்லி பட்னியா கூட இருப்பேன். ஆனா இத சாப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு சரி ஓகே ஒண்ணும் பண்ண முடியாது. கூப்பிட்டு பார்க்குறாரு, கெஞ்சி பார்க்குறாரு, மோட்டிவேட் பண்ணி பார்க்குறாரு. இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ ஹெம் என்ன பண்றாரு, திரும்ப ஹி கோஸ் இன் சர்ச் ஆஃப் சீஸ். ஏன்னா இவர் பார்க்குறாருல, அங்க இருந்தபோதும் கொஞ்சம் தான் இருந்தது. அங்க எலிகளும் இல்ல. அப்ப எலி கண்டிப்பா இத தேடி தான் போயிருக்காங்க. ஏன்னா போற வழி, வர வழியில எலிகள மீட் பண்ணல அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க எங்கேயோ சீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய அம் இது அவரோட பயணத்த ஆரம்பிக்கிறாரு. போய் பார்க்கும்போது நெறைய இடத்துல அவருக்கு ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகுது. அவர்னால முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நடுவுல அந்த சீஸ் கிடைச்சதுல, அது கொஞ்சம் சாப்பிட்டோனே அவருக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு. அத வச்சு அவர்னால இன்னும் கொஞ்சம் முடியுது. ஸோ அடுத்த ஸ்டெப் போறதுக்கு அவருக்கு அவ்ளோ தேவைப்பட்ட சீஸ் தேவைப்படல இப்போ. கொஞ்சம் சீஸ் இருந்தாலும் அத சாப்பிட்டுட்டு அவர்னால அவரோட அந்த ஒரு பயணத்த அவரால கன்டின்யூ பண்ண முடியுது. ஸோ இப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமா தேடி போறாரு. பட் அவர் போற வழியில என்னதான் பண்றாரு? இவன் கண்டிப்பா வருவான் இல்லையா? ஸோ இவனுக்காக அங்கங்க மோட்டிவேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அங்கங்க கோட்ஸ் வச்சிருக்காரு. அதுதான் வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா கோட்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி. அங்கங்க வந்து ஒரு கோட் எழுதி வச்சிருப்பாரு. எங்க இந்த போற இந்த மேஸ்ல வந்து போற வழியெல்லாம் ஒரு வேள நம்மள தேடி வந்தான். நமக்கு பின்னாடி வரான் அப்படின்னா, அவன் இந்த கோட்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆவான். இஃப் யூ டு நாட் சேஞ்ச் யூ கேன் பிகம் எக்ஸ்டிங்க்ட். இந்த மாதிரிலாம் வந்து அங்கங்க எழுதி வச்சிருப்பாரு. இட் இஸ் சேஃபர் டு சர்ச் இன் த மேஸ் தென் ரிமைன் இன் அ சீஸ்லெஸ் சிச்சுவேஷன். இந்த மாதிரிலாம் வந்து அங்கங்கே ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்து ஹெம் வந்து அப்படியே எழுதிட்டே போவாரு. அண்ட் ஃபைனலி ரொம்ப ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா சீஸ் ஸ்டேஷன் என் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அங்க போய் பார்த்தா அந்த எலிகளும் அங்க இருக்கும். இவருக்கும் அந்த சீஸ பார்ப்பாரு. அந்த சீஸ் வந்து அமிர்தமா இருக்கும். அத கண்டுபிடிச்சிருவாரு. ஓகேவா? ஆனா இந்த ட்ராவல்ல அந்த வந்து வந்திருக்கவே மாட்டாரு. ஸோ பேசிக்கலி இவர் இந்த கதைய எப்படி கொண்டு போறாரு அப்படின்னா, இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது நம்மலாம் போய் மாறி இருக்கணும். எப்போ அவங்க மாறி இருக்கலாம்? முதல்ல உங்களுக்கு சீஸ் கிடைச்சதா? இந்த சீஸ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அந்த இடத்த அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். ஒரு காலகட்டத்தில இந்த சீஸ் கம்மியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கு வேற எங்கேயாவது சீஸ் இருக்காங்கிறத முன்னாடியே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அது அவங்க பண்ணல. சரி, சீஸ் அங்க இருக்கும்போது சாப்பிட்டே இருந்தாங்களா? அது ஒரு ஸ்டாக் வச்சிருந்தாங்களா? அடுத்தடுத்து நமக்கு எவ்வளோ காலியாயிட்டே வருதுன்னு பார்த்தாங்களா? அது அவங்க பார்க்கல. ஸோ இந்த 2 நம்ம பண்ணியிருந்தா நம்ம சேஞ்சுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு அர்த்தம். அதாவது சேஞ்சும் நடக்கும். அது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. ஸோ இது 2ம் இல்ல அப்படின்னா, அப்ப சேஞ்ச் நடக்கும்போது நம்ம அப்ப என்ன பண்றோங்கிறதாவது இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சேஞ்ச் நடக்கும்போது வீல் ஹேவ் டு அடாப்ட் டு த சேஞ்ச். வீல் ஹேவ் டு எம்ப்ரேஸ் த சேஞ்ச். வி டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ் இல்ல. ஸோ அது ஒரு பிசினஸ்லாம் சொல்றாரு. சரி ஒண்ணு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. இல்ல உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஏதாவது ஒரு கோல் வச்சிருக்கீங்க. அந்த கோல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். நீங்க போயிட்டு இருக்க பாத் கரெக்ட்டா தான் இருக்கா அப்படிங்கிறத அப்பப்ப ஸ்னிஃப் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொன்னு போய்க்கிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது சேஞ்ச் எதிர்பாராம நடக்கலாம். பட் அந்த சேஞ்ச ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியதும் ஒரு கரியர்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். சேஞ்ச் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி சேஞ்ச் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் என்ன? இது நம்ம மைண்ட்ல இருக்கணும். சேஞ்ச் நடக்கும். நம்ம இதுல ரொம்ப ஒட்டி இருக்க வேண்டாம். சேஞ்ச் நடந்தா வி ஷுட் ஹேவ் தி வில் பவர். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனாவது இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அப்படி ஒரு சேஞ்ச் நடக்கும்போது, அத நம்ம எப்படி எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோம்? அந்த சேஞ்சுக்கு எவ்வளோ சீக்கிரமா அடாப்ட் ஆகுறோமோ, அவ்ளோ சீக்கிரம் அது ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷனா இருக்கும்.
வேறஸ் அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது மென்டலி நம்ம இன்னும் டவுன் ஆகி நமக்கு இருக்கிற ஹெல்த்தும் கொஞ்சம் போய் இருக்கிற மென்டல் பீஸும் இன்னும் கொஞ்சம் போய் அதுக்கப்புறம் டு கம் பேக் அண்ட் எம்ப்ரேஸ் த சேஞ்ச் இல்லை, அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த சீஸில் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் சீஸை வச்சு அவன் கொஞ்சம் நடந்து போய் அதான் சேஞ்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கிடைக்கிற சீஸை கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்து தேடிட்டே போகிறது, அதுதான் ஆப்ஷன். இல்லை நான் அந்த சீஸ் இல்லைன்னா என் லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு சீஸ்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை சொல்லியிருப்பார். அண்ட் ஃபைனலி யூ கேன் ஒன்லி மோட்டிவேட் தம், யூ கேன் ஜஸ்ட் லீவ் தோஸ் திங்ஸ். நம்ம போகிற வழியில் இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போகலாம். கூட இவன் வந்தால் தான் போவேன்னு அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கும் சீஸ் கிடச்சிருக்காரு. அவரும் வந்து இவரோட சேர்ந்து இன்னும் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்திருக்க முடியும். ஸோ கதை முடியும் போது அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரா இல்லையாங்கிற மாதிரி ஒரு இதில் விட்டுருப்பாங்க, ஒரு கொஷனில். பட் யா, ஸோ இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருந்தாலுமே சம் பீப்புள் வந்து மோட்டிவேட் ஆக மாட்டாங்க. அப்படி அவங்க ஆகாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோடய நம்ம தங்கிடவும் முடியாது. ஸோ யூ வில் ஹேவ் டு கீப் கோயிங். முடிஞ்சால் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிவிட்டு வீல் ஹேவ் டு கீப் கோயிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜஸ்ட் லைக் தட் இது என்னைக்காவது ஒரு புக்காக எடுத்து படிக்கிறத விட வென் வி ஆர் கோயிங் த்ரூ அ சேஞ்ச், இல்லைனா வென் சம்படி இஸ் கோயிங் த்ரூ அ சேஞ்ச், அப்போது ஒரு குட்டி கதைனாலும் சொல்வார்ல ஆடியோ லான்ச் பண்ணலாம் குட்டி கதை. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது எப்போது இது மோட்டிவேட்டடாக போய் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் இந்த புக், ஹூ மூவ்ட் மை சீஸ். யார் வேணாலும் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என் அக்கா பொண்ணே படிச்சிடுவா. ஐ மீன் அவள் படிக்கிற புக்கே இதோட குண்டாக தான் இருக்கும். பட் இது பார்க்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, இவ்வளோ ஜாலியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான் இந்த புக்குடைய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹூ மூவ்ட் மை சீஸ் பை ஸ்பென்சர் ஜான்சன். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் வந்து கீழே லிங்க் இருக்குது, அதில் வாங்கி படிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் புக்கு வாங்கி படிக்கிற ஒரு ஆளாக இல்லை அப்படின்னா ஆடியோவும் கேட்கலாம். குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, கீழே லிங்க் இருக்குது. அந்த ஆப்பில் போனீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நான் சொன்ன அந்த கெட் திங்ஸ் டன் இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஆர் கெரியரில் அடுத்த லெவல் போகணும், வாண்ட் டு பி மோர் ப்ரொடக்டிவ் அப்படின்னா நீங்கள் யூ கேன் லிசன் டு தட் புக். அதையும் தாண்டி நிறைய ஜானர்ஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் த புக் ஷோடைய புக் ரிவ்யூஸும் நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்கணுன்னா அந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட், ஜூசாவன், ஸ்பாட்டிஃபை, அப்புறம் கூகுள் பாட்காஸ்ட், அந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் கேட்கலாம். வேறு புக்ஸை நீங்கள் எனக்கு ரெக்கமெண்டும் பண்ணலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க. ஓகே, பாய்.